நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பின் பெயர் ஆனா ஆவண்ணா. அது என்ன ஆனா ஆவண்ணா அப்படின்னா, அதுக்குள்ள என்ன வேணாலும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்கிறதுக்காண்டி இந்த ஆனா ஆவண்ணா அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறப்ப பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு தலைப்பு இருந்தாலும் கூட அங்கே வந்திருக்கக்கூடியவர்களிடம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு நமக்கு சௌரியமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசினா சற்று கவனித்து கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அதனால் ஒரு மைக்கு உள்ளே கொடுப்போம். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதை நான் ஆவணாவுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். சரியா? மைக் இருக்கா? ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள 30க்கும் மேற்பட்ட திருக்குறள்களை எண்களோடு சொல்லி நான் இன்னைக்கு தான் சார் முதல்ல பார்த்தேன். சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், வாழ்த்துக்கள். அவ்வளோ ஷார்ட்டர் டைமுக்குள்ள அவ்வளவு குறள்கள், அதற்கு அர்த்தம், அதோடைய எண், அது எல்லாமே. மைக்கு கொடுங்க கொடுங்க. உங்கள் ஊரில் தான் பேச மாட்டீங்களாம்ல, பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிடும்ல. நீங்கள் உரையாற்றிடாதீங்க, என்ன தலைப்பில் நான் பேசுகிறேன்னு சொல்லிடுங்க. இங்கே ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க. நீங்கள் தான் சத்தமாக பேசுறீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க. கேட்குது கேட்குது. ஓகே, என்ன மாதிரி புக்கெல்லாம் படிக்கணும்? சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் ஃப்ரம் புக். அதனால என்ன மாதிரி புக்கு படிக்கணும்? ஓகே, என்ன புக்ஸ் படிக்கணும்? இளைய தலைமுறைக்கு புக்ஸை படிக்கிறதுக்கான ஆர்வம். நான் பேசுவேன், நீங்கள் தலைப்பு மட்டும் சொன்னால் போதும். ஃபுல்லாக நீங்களே பேசிவிட்டா அப்புறம் நான் எந்த பேசுறது? என்ன புக்ஸு இளைய தலைமுறைக்கு படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்குவது எப்படி? அவரே கேள்வியும் சொல்லிவிட்டு அவரே பதிலையும் சொல்லிவிடுறாரு. சொல்லுங்க மேடம். அவர் தான் நியாயஸ்தன். இதுக்கு எதுக்கு மைக்குன்னு அதான் ஒரு சத்தமும் இல்லையே. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கல்விங்கிற இதில் பேசணும் சார். கல்வியில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் லாஸ்ட் பெஞ்சஸை பற்றி பேசிக்கிறீங்க. இந்த மிடிலாக உள்ள ஒரு மாதிரி படித்து பாஸ் ஆகி போனவங்களையும் பற்றி பேசியிருக்கிறீங்க. இனி ஒன்று, அந்த ரெண்டு இல்லாமல் கொஞ்சம் ஃபெயில் ஆகி அடுத்தல பாஸ் பண்ணி இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு இந்த எத்தனை லேயர்? இப்போ ஃப்ரண்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச். இது நீங்கள் சொல்லுவது எந்த பெஞ்சு? நான் வந்து மிடில் ஒரு அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு அவங்களுக்கு மேலே அழுத்தங்கள் நிறைய இருக்கும். பாஸ் பண்ணலையே, நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஓகே, அவங்கள பற்றி பேசுங்க சார். டீச்சரா நீங்க? இல்ல சார், டீச்சர் இல்லையா? குறைஞ்சபட்சம் டியூஷன் டீச்சராவது இருக்கணுமே. இல்ல சார், கவர்மெண்ட்ல வர்க் பண்றேன். ஓகே. ஃபெயிலியர்ஸ் இன் எஜுகேஷன். வணக்கம் சார். வணக்கம். பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரிலேஷன்ஷிப். எத்தனை வயசு பசங்க? காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா? எஸ். ஓகே. வணக்கம். கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் ஏன் சரியா இல்லையா? நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்களோ? படிச்சு முடிச்சு போடுறது பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை வந்து சொல்றது ஒழுங்கா இருங்க. படிக்கிறப்பெல்லாம் எல்லா அதையும் பண்ணி முடிச்சுவிட்டு புதுசாக வர்றவங்க மட்டும் ஒழுங்கா இருக்க தம்பி. கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம். வணக்கம். வணக்கம் சார். நல்லவனாகவும் இருக்க முடியல, கெட்டவனாகவும் இருக்க முடியல. இந்த காலத்துல வல்லவனா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கைன்றாங்க. வல்லவனுக்கான இந்த காலத்து இலக்கணம் வேணும். இது தெரிஞ்சா நானே வல்லவனா இருப்பனே. நல்லவனாகவும் இருக்க முடியல, கெட்டவனாகவும் இருக்க முடியல. ரொம்ப போராட்டம். பிசினஸ் மேனா இருக்கீங்களா? சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க எப்படி இருக்கணும்? நீ ஏமா ஜூன் தமிழ்ல ஹிந்தி டப்பிங் சீரியல் மாதிரி பேசுற? திரும்ப பேசு. இந்த காலத்து ஜெனரேங்க பசங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யார் சொன்னா அதை கேட்க சொல்லி ஒண்ணா? நான் தான். நீ அதான் கேட்குறீ. என்ன படிக்கிறமா? 9th என்டர் ஆயிக்கேன் சார். ஆதர்ஷ் வித்யா கேந்திரா வெட்டூனி மேடம் கேம்பஸ்ல படிக்கிறேன். அது பரவாயில்ல. உன் கிளாஸ் ரூம்ல எத்தனை பெஞ்சில் உட்காந்துருக்கலாம் வேண்டாம். 9th படிக்கிற. ஆமா சார். இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆமா சார். ஓகே. நாகர்கோவிலில் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இது பயங்கர வித்தியாசமால இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற அப்படிமாங்க கேட்டிருக்கேன். அந்த ஒரு காமெடி சீரீஸ் நான் தொடர்ந்து பார்ப்பேன் எங்க வீட்டில். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டடீஸ்க்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸை வந்து
யாருமே பிளேயிங்க்கு கொடுக்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க தம்பி? சார் நான் கிரிக்கெட்ல பிளேயரா இருக்கேன். ஓ ஓகே. இல்ல ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கேமிங்க்கு கொடுக்கிறது இல்ல. ஆமா சார். PUBG எல்லாம் இப்ப நீங்க அதுல சேர்த்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல I want to சார் நாங்க அந்த மாதிரி போகாம நேச்சுரலா கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படி 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 படின்னு சொல்றாங்க. விளையாடுன்னு யாருமே சொல்றது இல்ல. 10th படி, 12th படி, காலேஜ்னா படி, விளையாடுன்னு சொல்றதே இல்ல சார். அது ஏன் அப்படின்னு சொல்றத ஓகே. ஆனா இந்த ரெண்டு சிக்கலுக்கு அதே நான் சொல்றேன். ஏன்னா இப்ப முன்னாலாம் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, இப்பெல்லாம் கிரவுண்ட்ல தான் டென்ட்டே அடிக்கிறானுவோ. கிரவுண்ட்ல போய் பார்த்தா ஸ்டம்ப் எல்லாம் தனியா இருக்கு, இவங்கெல்லாம் சைடுல இருக்கானுவோ. ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கு அதுல. சென்னையில பாத்துருப்பீங்களா இருக்கும், கன்னியாகுமரியில இதுக்காண்டி நாகர்கோவில்ல ரூம் போட்டா தங்க முடியும்? பார்த்து தானே சொல்ல முடியும், ஓரளவு சொல்றேன் சார். நீங்க கன்னியாகுமரி வந்துட்டீங்கன்னா ஒரு ஊருக்கு 3 கிரவுண்ட் இருக்கு சார். நீங்க எங்க போனாலும் விளையாடலாம், கிரிக்கெட்லாம் விளையாடலாம். அங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கும், விளையாட முடியாது சார். அதான் சார் கன்னியாகுமரி வந்து வேற, சென்னை வேற. அதான் சொல்றேன். ஆனா பிரச்சனை ஒண்ணா தானே இருக்கு சார். பிரச்சனை தானே, விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், அதான் பிரச்சனை தான். வேறு தலைப்பு இயற்கை பாதுகாப்பு. இயற்கை பாதுகாப்பு, பெண் பாதுகாப்பு. என்ன தம்பி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவரும் பேசுற மாதிரி இருக்கே, உன்னோட ஒன்று கணக்கே பண்ண முடியாது போல் இருக்க. வேறு வேறு சார் எந்த டாபிக்கும் வேண்டாம் சார், கொஞ்சம் ஜாலியா பேசினா போதும் சார். அப்படியா? ஆமா. அவங்க ஒரு ஜாலி மூட்ல இருக்காங்க. வேறு அவங்க தலைப்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் யோசித்த தலைப்பு வந்து இந்த தலைமுறை வந்து பெற்றோர்களை வந்து மதிக்காம வளர்றாங்க, கொஞ்சம் வித்தியாசமா. நம்ம அப்பாக்களை வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படி பார்க்காம நம்ம வந்து இந்த தலைமுறையுமே ஒரு தோழனா வளர்க்கும் போது அவங்க வித்தியாசமா வளர்றாங்க. அதை நம்ம ஒரு எப்படி வளர்க்கலாம் பிள்ளைகளை. இப்ப பிரச்சனை நம்ம வளர்க்கறத பத்தி சொல்றீங்களா, பிள்ளைங்க மதிப்பளிக்கலன்னு சொல்றீங்களா? மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன படிக்கிறாப்ல உங்க பிள்ளை? சின்ன பசங்க தான், 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான். அவன் மதிக்கிறானா இல்லையானே தெரியாது. எப்பன்னு இப்பே டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அவன் 12th எல்லாம் வந்தானா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்பே பதட்டமா இருக்கோ? எல்லாருக்கும் சேர்த்து தான், அக்கா பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்து. ஓ எல்லாரும் சேர்த்து. பாவம் அவங்க பிள்ளை மதிக்கலன்னா கூட தாங்கிக்கலாம், அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை யாருமே மதிக்கலைங்கிறாப்ல. ஓகே ஓகே. லாஸ்ட் ஒன். என்ன மற்றவங்களுக்கு ஓகே போலாமா? எனிதிங் எல்ஸ்? வீட்டையும் நாட்டையும் காக்கிற மாதிரி படிப்பா? எல்லா படிப்புமே அதுக்கு தானே இல்லையா? வீட்டையும் நாட்டையும் காப்பதை போன்ற படிப்பு. வீட்டையும் நாட்டையும். இளைஞர்கள் தவறான பாதைக்கு போகிறார்கள். சரி சார் வணக்கம் சார். தற்கால கல்வி முறையும் மாணவர்களின் எதிர்காலம். தற்கால கல்வி முறையும் மாணவர்களின் எதிர்காலம். இப்ப கல்வி முறையில் என்ன பிரச்சனை? போஸ்ட் கொரோனாவோட இம்பாக்ட். அது வேணா சொல்லலாம். பட் கல்வி முறையை வந்து எப்போதுமே நம்ம கொஸ்டின் பண்றோம். ஆனா கொஸ்டின் பண்றவங்களுக்கு கல்வி முறையை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கான்னு தெரியல. இப்ப இருக்க கல்வி முறையில் என்ன பிரச்சனை? இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது கல்வி முறை இல்ல, அது இப்போ வந்து சூழ்நிலை. அந்த டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட் டெக்னாலஜி ஓரியன்டட் ஆன்லைன் எஜுகேஷன் சிக்கல்களை பத்தி பேசுறீங்க. ஆமா, அதோட இம்பாக்ட் என்னங்கறத சொல்லுங்க. ஓகே போலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? சார் வந்துருங்க. போதும் போதும், வருது இருக்குன்னா சொல்லிடுங்க. ஆல் குட். போலாமா? சார் அச்சம்ன்ற வார்த்தையை பிரித்து பயம். பயம் என்ன புரியல? பயம் எதெல்லாம் பத்தி பயப்படுறோம் இன்னைக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். பயம் வேணுமா அந்த மாதிரி கேக்குறீங்க? பயந்துட்டு இருக்கோம். அது என்னென்ன மாதிரியான பயங்கள்? நீங்க வேற ஏதோ தனிப்பட்ட முறையில் கேக்குறீங்க, அதை தலைப்பா சொல்றீங்க. என்ன பயம்? உங்க மனைவி வந்திருக்காங்களா இல்லையா? இல்ல பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் என்ன பயம் தான்? அதனாலதான் தைரியமா பேசுறேன். இல்ல இல்ல, அதாவது ரெண்டு இருக்கு. பயத்திலையும் வீரத்திலையும் ரெண்டு விதமான வீரம் இருக்கு. மைக் வாங்கிருங்க. ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல நின்னாங்களாம். 1000 பேர் ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. சார் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கமாக வந்திருக்காங்க. முதல்ல 2 பேர் வந்திருக்காங்க, அப்புறம் 4 பேர் வந்திருக்காங்க, 8 பேர் 10 பேர் 100 பேர்னு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாம் வந்துட்டாங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இந்த பக்கம் நிற்கிது. ஸோ த அவார்ட் கோஸ் டு அப்படின்னு பொண்டாட்டிக்கு பயப்படாதவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இதை கொடுக்கலான்னு பார்த்தா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பயப்பட மாட்டீங்களா? 999 பேர் ஒரு பக்கம் வந்துட்டாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா அவங்க மனைவியை பார்த்து அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை என் பொண்டாட்டி கூட்டம் இருக்க பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா.
அதனால நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று பயம், அது என்ன பயம்னு எனக்கு தெரியல, அதை நானே கண்டுபிடிச்சி குறுப்பேற்றி ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு, என்னன்னே புரியாம. எனியோ யுவர் டாபிக்ஸ் ஆர் என்ன புக்ஸு இளைய தலைமுறைக்கு சஜஸ்ட் பண்ணலாம், என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இளைய தலைமுறை இளைய தலைமுறைக்கு ஆர்வத்தை உண்டாக்க, புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்க என்ன செய்ய வேண்டும், கல்வியில் ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாவதாக அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அல்லது அடுத்த சான்சஸ் இருக்கிறத அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் குழந்தை ரிலேஷன்ஷிப், கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம், இன்னும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும், நல்லவனாக இருக்கும்ல கெட்டவனாக இருக்கும்ல வல்லவனாக இருப்பது எப்படி, இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது வந்து இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த கொஸ்டின் இது. அப்புறம் ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் படிக்க தான் சொல்கிறாங்க, விளையாட விட மாட்டேங்கிறாங்க, இயற்கை பாதுகாப்பு, பெண் பாதுகாப்பு, இந்த தலைமுறை பெற்றோர்களை மதிப்பதில்லை, வீட்டையும் நாட்டையும் காக்கும் படிப்பு, தற்கால கல்வி முறை, டெக்னாலஜி ஓரியன்ட், ஆன்லைன் எஜுகேஷன், அச்சம் பயம். அப்பா நான் ரிவர்ஸ்லேருந்து வரவா, அச்சம் பயம். அவர் என்ன நினச்சிக்கிட்டு கேட்டாருன்னு தெரியல, பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு போல் எனக்கு படுகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஏதோ ஒரு அச்சம் இருக்குது, என்ன அச்சம்னே தெரியாது. டெய்லி அப்பப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிசீஸ் இந்த கொரோனாவோட ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு இது வரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசியும் இல்லை, எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வந்தால் அது பெரிய ஆபத்து. காலையில் எந்திரிச்ச உடனே என்னமோ மாதிரி இருக்கும், ஏன்னே தெரியாது, என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொருத்தவங்களும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது என்னன்னே தெரியலை அப்படின்னு இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டேன், இன்னும் செத்த நேரம் படுத்து தூங்கி இருந்துச்சு, காலைல ஒரு சூடாக காப்பியை குடிச்சு நல்லா இருப்போகுது அப்படிம்பாங்க. ஒரு 8 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாப்புல, நீ சொன்னபடி காலைல எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சாச்சு, அது என்னன்னே தெரியல, மசன்னு இருக்குது மண்டைக்குள்ளே. உடனே அவங்க கேட்பாங்க, அது வீட்டில் பிரச்சனையா காலேஜில் பிரச்சனையா, இல்லை அந்த கேட்டகரிக்கு கேட்பாங்க, கணவரோட பிரச்சனையா பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா சாப்பாட்டில் பிரச்சனையா பிள்ளைகளால் பிரச்சனையா, எதுன்னு தெரிஞ்சால் நானே சொல்லிட மாட்டேன், நான் என்னன்னு தெரியல ஆனால் என்னமோ மாதிரி இருக்குது. அட ஒழுங்காக கிளம்பி வேலைக்கு போ, இல்லை வேலையை பாரு சரியாயிரும். ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்புல திரும்ப, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னன்னே தெரியலை, என்னமோ மாறி இருக்கு. அப்போ அந்த எதிர்மனையில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ அது காரணம் சொன்னால் தானப்பா சொல்ல முடியும் இதுக்கான தீர்வை, காரணமே சொல்லாமல் என்னமோ மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குன்னா அது எப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் தெரிஞ்சால் நானே கண்டுபிடிச்சி சரி பண்ணிட மாட்டான்னு கடுப்பாக இவங்க ஃபோனை வச்சுருவாங்க. ஒரு 4 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க இவங்க, என்னென்னமோ பண்ணிட்டேன் ஒன்றும் நடக்கலை, என்னமோ மாதிரி இருக்குது, நீ என்னமாவது பண்ணி தொலை. இவங்க வெறியாயிருவாங்க, கடுப்பாயிருவேன், ஃபோனை வை, என்ன ரீசனே தெரியாமல் என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனுஷால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு 6 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை போட்டு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார் என்னமோ மாதிரி இருக்குன்னு காலையில் 8 மணிக்கு சொன்னால் கேரக்டர் சொல்லும். இப்போ இவங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியலடி என்னமோ மாதிரி இருக்குது. இந்த நோய் இப்போ இங்கே வந்துடும், வீடு முழுக்க என்னமோ மாதிரி இருக்கும். இப்போவே கூட பல பேர் என்னமோ மாதிரி இருக்குது, கோபிநாத்லாம் வர்றானா போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்த கோஷ்டியெல்லாம் இங்கே உண்டு, எனக்கு தெரியும். ரைட்டா? ஏன் இப்போ இந்த என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த வாழ்க்கை இப்படியே போகுமோன்னு கொஞ்சம் பேருக்கு பயம், இந்த வாழ்க்கை எப்படியோ போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு பயம், இருக்கிற வாழ்க்கை நீடிக்குமோ என்கிற பயம், இருக்கிற காசெல்லாம் காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறது பயம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு சந்தோஷமா இருப்போமா மாட்டோமாங்கிற பயம், இன்னைக்கு தான் வாழ்க்கை இப்படி இருக்கு நாளைக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே, இப்படியே கடைசி வரைக்கும் ஏதோ வாய்க்கும் கைக்குன்னு வாழ்க்கை போயிருமோங்கிற பயம். மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்துக்கெல்லாம் நாம தான் காரணமான்னு கேட்டால் அது இல்லை காரணம். இந்த பயம் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பாவம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் பி ஹாப்பி, சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெலாம் நம்மெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரு 35 வயது மதிக்கத்தக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பழைய தோழிகளாக இருப்பாங்க, கசின்ஸாக இருப்பாங்க, நிறையா கிஸ் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்களாக இருந்தவர்களாம். அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு எல்லாம் வயசெட்டெலாம் என்ன இருப்பாங்க. சந்தித்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக சிரித்து பேசுவான். ஆண்களாம் இளவு வீட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே போனாலும் சரி தான், எப்படா முடிச்சு தொலைங்கடா வீட்டுக்கு போகணும், இந்த வேட்டி வேற கசகசாங்கிறது கடுப்பாக இருக்குது. எல்லாருக்கும் யாருன்னே தெரியாது, எல்லாரும் கும்பிட்டோன்னே வணக்கம் வணக்கம், இவங்க நம்ம மேலே திரு மச்சானோட 2வது 3வதோட ஆமாம் ஆமாம் அப்படிமா, அவருக்கு வர தெரியாது இவருக்கு அவரை தெரியாது, முறைப்படி கும்பிட்டு வைப்போம் இருக்கட்டும்னு அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிப்பாங்க. பேசி சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, நல்லா சிரித்து கண்ணுங்கள்லாம் தண்ணி இப்படியே வந்து நிற்கும், ஏன்னா அவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பேசி. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சு விட்டேன் நாளைக்கு என்ன போகுதுன்னே தெரியல. மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்புகிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது மனிதனிலிருந்து விலகிய ஒரு விஷயம், அதை போராடி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம்.
மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எப்போதோ கிடைக்கக்கூடிய அரிதான விஷயம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கற்பிதமான கதைகள் வாழ்க்கையை துயரம் என்று நமக்கு போதிக்கின்றன. வாழ்க்கைங்கிறது என்ன? கஷ்டம், போராட்டம், கஷ்டப்படணும், போராடணும், துயரப்படணும், கண்ணீர் விடணும், கக்கூஸில் உட்காந்து அழுகணும், பாத்ரூமில் உட்காந்து கதறணும், மொட்டை மாடியில் தனியாக போய் நிற்கணும், கடற்கரையில் அப்படியே வானத்தை பார்த்த வாக்கில் நம்ம சோகத்தெல்லாம் செலவிடணும். எவனாவது ஜாலியாக இருக்கான்னு யோசிச்சிருக்கமா? எப்பாடுபட்டாவது கஷ்டமாக இருக்கணும். கடவுளே வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்கணும்னு பேர் வச்ச கதையாக கஷ்டப்பட்டு வாழ்றதுல மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தால் பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். 70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே செத்துட்டு போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டார். இந்த ஒத்த டயலாக்கு எதுக்கு சிரிக்காமல் இருக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. த பர்செப்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். அதனால தான் நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு கோவம். என்ன கெக்கேன்னு சிரிப்பு. இதில் வேற மாதிரி சிரிக்கணுமா என்ன? அப்படி சிரிக்கணுமா என்ன? ஏன் 4 பேர் சிரிக்கிற பார்த்தா ஆத்திரம் வருது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் 4-5 கல்லூரி பெண்கள் 2 பசங்க உட்காந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு சிரிச்சானுங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டு கார்னரில் இருக்க அங்கிளுக்கு ஏன் காண்டாகுது? ஒய் திஸ் மேன் பிகமிங் காண்டு? ஏன்? மகிழ்ச்சியாக இருப்பதுன்றது வாழ்விலிருந்து வெளியேறிய ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். 2வது, எனக்கு அது கிடைக்கலேன்னு நினைக்கிறோம். இந்த காலத்து இளைஞர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், எப்படி வழி நடத்துவது, இதெல்லாம் சொல்றது யாருன்னு யோசிச்சு பாருங்களேன். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் பக்கத்து காலேஜ் பிள்ளைய கையை பிடிச்சிழுது கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமான இந்த கேரக்டர் தான் இந்த கேள்வியை கேட்கும். முதல்ல வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டில் வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போகிறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வதலின் அடிப்படை நோக்கம் வாழ்வது தான். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்வது தான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாமெல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனால தான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே திணிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா? இதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்குமே தான் பிரச்சனை. நல்லவனா இருக்கிறது, கெட்டவனா இருக்கிறது ரெண்டுமே முடியல. வல்லவனா இருக்கிறதுக்கான சூத்திரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்லவனா இருக்கிறது சிரமமா இருக்கு, கெட்டவனா இருக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ பிள்ளைகளை நம்ம போட்டு என்ன பண்ணுறோம்? இதில் எவனாக்குறது நமக்கே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சோதனை கொடுத்த எலி போல வீட்டில் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறது. அன்போடு இருக்கணும், அதான் முக்கியம். தம்பி காசு வந்தாண்டா முக்கியம். அவர் வருவார், 30 திருக்குறளில் 3 இடத்துல சொன்னார் காசு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாரா? கேட்டாத, அப்புறமா பொழைச்சி நல்லா இருந்துருவேன், வாழ்க்கை நல்லா போயிடுச்சுன்னு நாசமாக போயிடும். கேட்குறத கேட்கணும், கேட்டதோட விட்டணும் அப்படின்னு ஒரு நாள். கோபிநாத் அன்னைக்கு சொன்னால அதை அப்படியே அச்சு பிசகாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள். மறுநாளே அவனே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். நீ என்னதுக்கு இதை ஃபாலோ பண்ண போறேன்னு ஒரு நாள். கூகுளில் படித்ததில் ஒரு நாள், பக்கத்து விட்டு ஆண்டி சொன்ன கதை கேட்டு ஒரு நாள், நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் கேட்டு ஒரு நாள். இந்த வாழ்க்கையை எப்படியாவது சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பிலும் போராட்டத்திலுமே வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான கூறுகளை நாம் மறந்து போகிறோம். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் ஒன்றும் போராடிலாம் ஜெயிக்காதீங்க. வாழ்க்கையே ஜெயிப்பதற்கானது தான். வாழ்க்கையினுடைய இயல்பே வாழ்வில் ஜெயிக்கிறது தான். நீங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டங்கிற முடிவு எடுக்கிறீங்க. இயற்கையோ மனிதரோ அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப யாரோ ஒருவர் நம்மை படைத்திருக்க கூடும். ரைட்டா? கடவுள் படைத்திருக்கலாம் அல்லது இயற்கை படைத்திருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ மனுஷன் இந்த மைக்கை தயாரிக்கிறான். ரைட்டா? தட்டுனா கரெக்டாக சத்தம் வரணும். இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும், இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும், நீங்கள் கேட்டாலும் நல்லா இருக்கணும், நான் பேசினாலும் நல்லா இருக்கணும். இந்த கேமரா தயாரிக்கிறாங்க, அடுத்த வெர்ஷன் தயாரிக்கிறாங்க. இப்போ செல்ஃபோனில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்து கொண்டு அதை செய்வார்? இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும், த பெஸ்ட்டாக இது இருக்கணும், பெஸ்ட் ஆஃப் த மைக்காக இருக்கணும். என்னுடைய மைக்கு நான் உருவாக்குற இந்த ஆடியோ சிஸ்டம் பெஸ்ட் ஆஃப் த ஆடியோ சிஸ்டமாக இருக்கணும், நான் உருவாக்குற இந்த கேமரா உலகத்திலே பெஸ்ட்டான கேமராவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னால் ஓடுதல் ஒரு ஏசி பெஸ்ட் ஆஃப் த ஏசியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி தயாரித்தார். பட் அது அப்படி இல்லை. ஓகே, அந்த கதை தனி. ஓகே, அப்படி தான் ஒவ்வொரு மனுஷன் நினைப்பாங்க. கேவலம் மனுஷன் தயாரிக்கிற பொருளே காலத்தை கடந்து வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பான் என்றால் கடவுளோ இயற்கையை உருவாக்கிய நீங்களும் நானுமா தோற்று போவோம். தோக்குறதுக்காக ஒருத்தனை இங்கே படைச்சிருப்பான், தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான். தோக்குறது தாங்க கஷ்டம். ஆக்சுவலாக ஒரு அழகான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, நீங்கள் தோற்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தாலே ஜெயிச்சிடலாம். நம்ம தோக்குறதுக்கு தான் அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கு, ஏத்த விட்டுக்காரன் நம்மளை போட்டு தள்ளணும்னு குறியோட தெரியறான். ஒட்டுமொத்த நாகர்கோயில் கன்னியாகுமரி ஜில்லாவே எனக்கு எதிராக நிற்கிது. அவன் பாட்டுக்கு கடற்கரையில் சூரியனை பார்த்துக்கிட்டு சன்செட்ஸ் ஈவினிங்னு சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். போகிற வரவெல்லாம் எனக்கு எதிரியாக இருக்கு. அவன் நம்மளை மறைக்கிறான். அவனுக்கு நம்ம மேலே பொறாமை. இந்த வாழ்க்கையில் சோகமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு பேராமீட்டர்ஸை தேடுறோம் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்து அவர் சிரிக்காம போயிட்டு அவனுக்கு பணம் வந்துருச்சுங்கிற திமிர், அவனே கடன் வாங்கின கடுப்பில் தெரியறான். We don't know that what others life is happening.
நாம் என்ன நினைக்கிறோமா, இந்த உலகமே நமக்கு எதிராக நிற்கிறது, நம்ம வாழ்க்கையை சோகப்படுத்திக்க எல்லா பிரயத்தனங்களையும் எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளை சரியில்லை, என்னுடைய கணவர் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, எனக்கு சொத்து சுகம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசி ஒரு டயலாக் சொல்லு, எல்லாம் இருந்தும் மனசுக்கு ஒரு குறையா இருக்கு. அப்போ குறையா இருக்கணுங்கிறது தான் நம்ம இன்டென்ஷனே. ஏன்னா மகிழ்ச்சி என்பது வாழ்வின் விரோத போக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது பாவம் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்த பார்க்கிறோம். சில பேர் ஜாலியாக இருப்பான். ஜாலியாக இருக்கவனோட எதெல்லாம் நீங்கள் அசோசியேட் பண்ணீங்கன்னு கவனிங்க. சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆளோடு நீங்கள் எதையெல்லாம் அசோசியேட் பண்ணீங்க பெருபாரியா கவனிச்சு பாருங்க. பொறுப்பு இல்லாதவர். ஓகே, குடும்ப பொறுப்புகளிலிருந்து விலகி இருப்பவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா சபை நாகரிகம் தெரியாதவர், கெக்கே பெக்கே வென்று இருப்பார். உங்களுடைய எந்த கருத்தை பற்றியும் கவலைப்படாமல் அவன் சந்தோஷமா இருப்பான். நீங்கள் அவனை நினைச்சே சோகமாக இருப்பீங்க. அவன் ஜாலியாக தான் இருப்பான். உங்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நாம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம், we expect recognition from every other person on a everyday basis. முன்னால கூட பரவாயில்லை. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இப்போ 18 வயசில் இருக்க நீங்கள் 12 வயசில் இருக்கப்போ கூட நம்ம வீட்டில் எதிர்த்து என்ன பேசியிருப்போம்? நீ ஏன் சித்தப்பா பற்றி கவலைப்படுற, நீ ஏன் அத்தையை பற்றி கவலைப்படுற, நீ ஏன் மாமாவை பற்றி கவலைப்படுற, அவங்க சொன்னால் நமக்கு என்ன, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பயங்கர பிம்பிலிக்கு பிலாப்பி விட்ட பகையரா முழுக்க இன்னைக்கு 21 வயசுல இன்ஸ்டாகிராமில் எவனா கமெண்ட் சொன்னால் கூப்பிடப்படுது அழுகுறாங்க. இதுக்கு மாமா மச்சன் சொன்னதுக்கே கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். மாறிடுச்சா உலகம், டெக்னாலஜி தான் மாறி இருக்கு. மனசு அதை விட பன்மடங்கு பின்னால போயிருக்குது. யாரோ ஒருத்தன் கூட நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு கவலைப்படுறான். யாருன்னே தெரியாது. உங்களை காண்டேத்துறது தான் அவனுடைய அடிப்படை நோக்கமே. அவன் காண்டேத்துறது தானே இருப்பான். லைஃப் நம்ம எங்கெல்லாம் கொண்டு சுருக்கிக்கிறோம் பாருங்க. 1000 அன்பான மனிதர்கள் சுற்றி இருந்தாலும் கூட அவர்களை பற்றி சற்றும் கிஞ்சித்து எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். ஆனா நம்ம குடும்பத்தில் நம்ம குறை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் பாருங்க. நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட கொண்டு போய் அடமானம் வைப்போம். இதை செஞ்சு அந்த ஆள் என்ன சொல்லுவான், இப்படி பண்ணிட்டு அந்த ஆள் என்ன சொல்லுவான், நீங்க என்ன பண்ணாலும் அவன் நொய் தான் சொல்லுவான். ஆனா முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை எங்க கொண்டு அடமான வைக்கிறோம்? தன்னை பற்றி தவறாக யார் கருத்து சொல்லுவார்களோ அவருடைய குட் புக்ஸுக்குள்ள இடம் பெறுவதற்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க. எல்லார் குடும்பத்திலையும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தப்பு தான் சொல்ல போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுலே போயிடும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி உங்கள் வாழ்க்கையை முழுக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களை பிடித்த 100க்கும் மேலானவர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். அவங்க தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தரும். ஆனால் நம்ம அட்டென்ஷன் முழுக்க எங்கே இருக்குது? ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை வாழணும்னு ஆசையாக இருக்குது. வாட் இஸ் கால் பர்ஃபெக்ட் லைஃப்? இந்த பர்ஃபெக்ட் லைஃப்னா அவங்களே டெஃபினேஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப், இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப். இந்த உலகத்தில் சூப்பர் லைஃப்னு ஒன்று கிடையாது, சுமார் லைஃப்னு ஒன்று கிடையாது. அவன் லைஃப் அவனுக்கு சூப்பர், அவ்வளவுதான். வாட்சது தான் பொண்டாட்டி, வாட்சது தான் புருஷன், ரைட்டா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி திங்ஸ் இன் லைஃப். லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும் போதும். அதை சொதப்பாம, காம்ப்ளிகேட் பண்ணாம, கடுப்பேத்தாம, இது என்னன்னே தெரியாத அளவுக்கு குழப்பிக்காம இருந்தா போதும். லைஃப்ல அடிப்படையில் இப்போ என்ன ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தான் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நான் மேடைகளிலே பேசக்கூடிய போது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள், அது மிகப்பெரிய ஆபத்து. இப்போ சமீபமான சில விஷயங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது கூட பரவாயில்ல போல் இருக்கு. இப்போ நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகரிச்சு. முன்னாலே அது பக்கத்து வீடு, எழுத்த வீடு, சொந்தக்காரன், தாய பிள்ளை, கல்யாணத்துக்கு போனால் அவன் மாதிரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணியா பாரியா சவன்னு ஒரு பிள்ளையை கட்டியிருக்கான், நம்மளும் அப்படி சவப்பான ஒரு பிள்ளையை கட்டி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்க பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க, நம்ம எடுத்து பண்ணோம். மாப்பிள்ளை பாரு படித்தவராக இருக்கா, நம்மளும் எடுத்துடணும், இந்த ஜில்லாவை தாண்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பட்டான். இப்போல்லாம் சோஷியல் மீடியா தான், யாருன்னே தெரியாது. சம்மந்தம் இல்லாதவெல்லாம் கார் வாங்கினேன்னு சொன்னால் நம்மள்ட்ட கார் இல்லைங்க, அவங்ககிட்ட கார் இருக்குது போடுறான். உங்களுக்கு என்ன போ? வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு தயவு செய்து தொடர்பு படுத்தாதீர்கள். இன்னைக்கு உலகம் பறந்து விழுந்து கிடக்கிறது. உங்கள் கண்ணு முன்னால் பார்க்குற எல்லாமே உங்களுக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவருடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போய்விடும். யூ கான் லீவ் சம்படிஸ் லைஃப். நீங்கள் ஒரு நாளும் இன்னொருடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. கோபிநாத்லாம் பாரு, அங்கேருந்து வந்தான், ஜில்லுன்னு வந்தான், வந்த வாக்கில் ஜில்லுன்னு பேசுகிறான். எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப இருக்கிற வாழ்க்கை இல்லை பாரு. வாரம் ஒரு கோட்டு போடுவார், அப்படியே தலைகளெல்லாம் அப்படி டக்குன்னு சீவி. இப்போ கூட யோசிப்பாங்க, முடியெல்லாம் நிறையா இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு. அங்கே சவப்பான் தான், இங்கே கருப்பாக இருக்கான். வாரம் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு அவருக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கலாம். மே மாதம் கோட்டு போட்டு பாருங்க தெரியும், 8 மணி நேரம். வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உயர்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை, தாழ்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை. உங்களை விட பெரியவனும் கிடையாது, உங்களை விட சின்னவனும் கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். எவ்ரி லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். லைஃப் என்ஜாய் பண்ணு. நம்ம எல்லாரும் என்ன குழம்பி போயிட்டோம்னா, கடந்த 10-15 ஆண்டுகளில் கடுமையான மோட்டிவேஷன், எக்கச்சக்கமாக வெற்றியை பற்றி அதிகமாக 20 ஆண்டுகளில் பேசின காரணத்தினால் என்ன நினச்சிட்டோம்னா, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் என்று நாமவே தீர்மானித்து விட்டோம். கடுமையாக உழைக்கணும், போராடணும், கஷ்டப்படணும், இருக்கவனையெல்லாம் போட்டு தள்ளணும்,
காசு பணத்துக்காக எவன் கழுத்தில் வேணாலும் ஏறி மிதிக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளை பணக்காரன் ஆக்கலாம், நம்மளும் பணக்காரனாலும் வீடு வாசல் காருன்னு வாங்கணும், அடுத்த வீட்டில் எவெல்லாம் பார்த்தோமோ அதை விட ஒரு பொருளை கூடுதலாக வாங்கி வச்சு நாம் ஜெயிச்சிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணல செத்துருவோம். ஏன்னா வெற்றி தான் மகிழ்ச்சி என்று கடந்த 20 ஆண்டுகளில் நமக்கு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனா வெற்றி என்பது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி. முதல்ல அது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சிம்பிளா. மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே. கடைசியில் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே பண்றீங்க. ஆனா மகிழ்ச்சியே இல்லாமல் மகிழ்ச்சியை நோக்கின ஒரு பயணம் இருக்கும் என்றால் அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? உங்கள் மகிழ்ச்சியை நோக்கின பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் தான் அது கம்ப்ளீட்டான ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு லைஃபாக இருக்க முடியும். நம்முடைய பட்டிமன்ற அறிஞர் திரு சாலமன் பாப்பையா ஐயா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மூத்த மகனுக்கு அவர் தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்திருக்கிறார். என்னங்க அந்த பேர் வித்தியாசமா இருக்குதே, அவர் ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர், தியாகமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கீங்களே, இந்த பேருக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் கல்லூரி மாணவனாக கால் பதித்த போது அவருக்கு கட்டணம் கட்டுவதற்கு கையில பணம் இல்லை. அப்ப அவருக்கு ஃபீஸ் கட்டிய அவர் கூட படிச்ச அவருடைய நண்பர்கள் ஒருத்தர் தியாகராஜன், இன்னொருத்தர் ராமமூர்த்தி. அந்த நன்றியை, அந்த அன்பை, அந்த நட்பை கடைசி வரைக்கும் மறக்க கூடாது என்று தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தியை எடுத்து தன் மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்த ஒரு நட்பின் அடையாளம் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் என்று இந்த நேரத்திலே நான் அதையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அறிவுமதி அவர்கள் வள்ளுவம் பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். திருக்குறள் பத்தி யார் யாரோ என்னென்னமோ பாராட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா சொன்னது அவ்வளோ அசத்தலா இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீ திருந்துவாய், அதை வள்ளுவனிடமே வாங்கிக்கொள். நம்மளால எப்பயும் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, சொன்ன திருந்தாத ஜென்மங்கள். சத்துன்னு 2 அறை கொடுத்தோம்னா திருந்திடுவான். இப்ப 2 அடி கொடுத்தாதானே நீ திருந்துவ, அதை வள்ளுவனிடமே வாங்கிக்கொள் என்று எழுதிய ஒரு அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் வள்ளுவன். திருக்குறள் முப்பால், அது எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் என்று எழுதினார். எல்லா இனத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் தாய்தானே தாய்ப்பால் கொடுப்பார்கள், ஆனால் தமிழினம் மட்டும்தான் இன்னொரு பெருமை கொண்டது. தந்தைப்பால் குடித்த ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழினமாகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு அழகா வள்ளுவத்துக்கு வரிகள் சொன்னவர். மிக அழகாக வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் இந்த மண்ணையை சேர்ந்த பேபி அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். உங்க மண்ணை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல ஒரு கணீர் என்ற அழகான குரல் அவருக்கு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் நிறைய மேடைகளில் அவர்கள் வலம் வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து, குமரி மண்ணும் மனமும் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் தக்கலை ஹலிமா அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஐயா அவங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்லி, நாங்கள் பேசி முடிச்சாலும் அவர் பேச்சை நம்ம இருந்து கேட்கணும். அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஏன்னா உள்ளூர்னா எப்பயுமே ஒரு இலக்காரமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ளூரில் இருக்கிற நம் மண்ணில் வேர் பதித்திருக்கிற அவர்கள் உலகெங்கும் கிளைகள் பரப்ப வேண்டும் என்கின்ற தண்ணீரை நீங்கள் தான் ஊற்ற முடியும், உள்ளூர்காரர்களால் தான் அதை செய்ய முடியும். அதனால உங்க மண்ணை சேர்ந்த படைப்பாளிகளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, நன்றியுரை வழங்க இருக்கிற வட்டாட்சியர் திரு கண்ணன் அவர்களுக்கும், காலையில நான் வந்ததிலிருந்து என் கூடவே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு உபசரிப்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளத்தை இங்கே அளித்திருக்கிற ஆரை கோமலா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேத்துல இருந்து அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் கூட என்னை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணதே கிடையாது. அந்த தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள். அவ்வளோ உற்சாகமா, அவ்வளோ மகிழ்ச்சியா, அவ்வளோ வேகமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா அதுல ஒரு சின்ன இது, யூடியூப்ல கவிதா ஜவஹர் திருமணம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு பார்த்ததா சொன்னீங்க. அது நான் இல்லை, அது வேற யாரோ ஒரு கவிதா வேற ஒரு ஜவஹரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கவிதா ஜவஹர்னு போட்டால் அதுவும் வருது, நானும் பார்த்தேன். அது வேற யாரோ ஒரு இளம் தம்பதிகள். ஆமாம், அதை யாரோ அறந்தாங்கி நிஷா அவங்க போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க போல. என் திருமணத்துக்கு அறந்தாங்கி நிஷாலாம் வரல. என்னுடைய திருமணம் ஒரு தமிழ் புலவரால் தான் திருக்குறள் சொல்லி நடத்தப்பட்டது. அப்படி ஒரு பெருமை என்னுடைய திருமணத்துக்கு உண்டு. அதே மாதிரி நான் என்னுடைய பட்டுப்புடவை நாங்கள் திருநெல்வேலி RMKவில் எடுத்தோம், என்னுடைய திருமண பட்டுப்புடவை. அதில் என்ன அதிசயம்னா, அந்த பட்டுப்புடவையில் கீழே பார்டர் இருக்கும் இல்லையா, அதில் 18 திருக்குறள்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும், நெய்யப்பட்டிருக்கும். அப்போ ஏதோ ஒரு போட்டி அங்கே வச்சுருந்தாங்க. அதில் 18 திருக்குறள் ஓவியத்தோடு நெய்யப்பட்டிருக்கும். முந்தி இருக்கு இல்லையா, முந்தானை, வள்ளுவர் கோட்டம் தான் அந்த முந்தானையாக இருக்கும். இந்த புடவை எங்கள் மாமனார் அவ்வளோவா கல்வி அறிவு இல்லாதவர், அதை பார்த்துட்டு சொன்னார், நீ தான் மேடையில் பேசுகிறேலம்மா, உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கும். விலை அப்போமே 10,000 ரூபாய், 2002 10,000 ரூபாய். அதை வச்சு கல்யாணத்தை எனக்கு முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப ஆசையாக இந்த புடவை உனக்கு
பொருத்தமாக இருக்கும் என்று வாங்கி கொடுத்தார். ஆனால் தமிழை நம்ம எல்லா இடத்திலும் எல்லா சூழல்களிலும் நம்மளால் தமிழை அனுபவிக்க முடியும். அப்படிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த குமரி மாவட்டத்தின் மண்ணை சேர்ந்த மைந்தர்கள், என்னுடைய அன்பு தோழர் குமரி ஆதவன் வந்திருக்கிறார், என்னுடைய நண்பர் ஜெய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வரும்போது நிறைய நாற்காலிகள் மட்டும்தான் காலியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். எந்த ஊரிலிருந்து நாகர்கோவில் மண்ணை யார் நம்பி வந்தாலும் அவர்களை நாகர்கோவில் மண் குமரி மாவட்டம் கைவிடாது என்று இந்த நாற்காலிகளில் 3/4 பாகத்தை நீங்கள் நிரப்பி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஊரெங்கும் மாவட்டங்கள் எங்கும் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிற நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கும் பப்பாசி அமைப்பை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய சகோதரர் முருகன் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒலிபெருக்கி சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன்னா குமரி மாவட்டத்துக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். குமரி மாவட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தின் எல்லை, நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லை என்ன அப்படின்னா வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. வடக்க திருவேங்கடம், தெற்க குமரி. ஆனா வடக்க திருவேங்கடம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? திருவேங்கடம்னா கோயில்பட்டிக்கு போற வழியில இருக்கிற திருவேங்கடம் கிடையாது. திருப்பதி என்கின்ற தமிழ்நாட்டின் வட எல்லையை நாம் கை நழுவ விட்டு விட்டோம். ஆனால் தமிழகத்தின் தென் எல்லையாகிய குமரி மாவட்டத்தை நாம் இறுக பற்றி இருக்கிறோம். அது நழுவ விடாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். எங்க எல்லையை தொலைச்சிடாம இருக்கீங்களே, அதற்காக பாடுபட்ட மார்ஷல் நேசமணி ஐயா உள்ளிட்ட அந்த பெரியோர்களை இந்த நேரத்திலே நாம் நிச்சயமாக நினைவு கூற வேண்டும். நாகர்கோவிலுக்கு நான் விருதுநகர் மாவட்டத்துக்காரி அப்படிங்கிற முறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றியும் நான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, பிழைப்புக்காக அரசியல் நடத்தாமல் பிழையின்றி அரசியல் நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் விருதுநகர் சொந்த தொகுதியில் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ எப்படி ஒரு நேர்மையான மனிதன் தோற்கடிக்கப்படும் போது, அதுவும் தன் சொந்த இடத்திலே தோற்கடிக்கப்படும் போது மனசு எப்படின்னாலும் உடஞ்சு போயிருக்கும்ல. ஆனால் அந்த நேரத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த மக்கள் தான், அப்பச்சியே இங்க வாங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் மரியாதை தருகிற மக்கள் நாங்கள் என்று அவரை கூட்டு இங்க நிற்க வைத்து ஜெயிக்க வைத்தவர்கள். வெற்றி கோப்பையை பரிசளித்து நல்லவர்களுக்கான மக்கள் எங்கேயாவது இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை காமராஜருக்கே கொடுத்த மக்கள் நீங்கள் என்பதால் ஒரு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவள் என்பதற்காக இந்த நாகர்கோவில் மக்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட மண் இல்லையா அந்த நாகர்கோவில். மருமக்கள் மான்மியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நூலை தந்த கவிமணி அவர்களை தந்த ஒரு மண் இந்த மண். எத்தனை தலைவர்கள், எத்தனை கலைஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை படைப்பாளிகள், எல்லாவற்றையும் கொடுத்த மண் இந்த மண். ரொம்ப குறிப்பா தோழர் ஜீவானந்தம் பேர் சொன்னால் நான் ஆனந்தம் பெறும் என்று வாலி சொல்வார். அப்படி ஒரு தலைவன் தோழர் ஜீவானந்தம். காரைக்குடி பக்கத்தில் சிராவயல் அப்படிங்கிற ஊரில் காந்தி பெயரால் ஒரு ஆசிரமத்தை அவரும் அவருடைய நண்பரும் நடத்தி வருகிறார்கள். இப்போ காந்தி அவர் நேரில் போய் சந்திக்க விரும்பி போகிறார். போயிட்டு இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டார். ஜீவா சொன்னார், தலைவர் அவர்களே, இந்தியா தான் என்னுடைய சொத்து என்று சொன்னார். பதிலுக்கு காந்தி சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொன்னார். பூதப்பாண்டி ஜீவானந்தம். அப்படி ஒரு அற்புதமான தலைவனை பெற்றெடுத்த ஒரு மண் இந்த நாஞ்சில் மண். அதே மாதிரி கலைஞன் அப்படின்னு பார்த்தா உலகத்திலே 2 சிரிப்பு நடிகர்களுக்கு தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சார்லி சாப்ளின் என்கின்ற அற்புதமான நடிகன், இன்னொருவர் NS கலைவாணர் என்கின்ற இந்த மண்ணில் பிறந்த ஒழுகுனசேரியில் வாழ்ந்த ஒரு அற்புதமான கலைஞனுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அடித்தால் தான் சிரிப்பு வரும் என்று எத்தனையோ கலைஞர்கள் நம்பிக்கொண்டிருந்த போது நடித்தாலும் சிரிப்பு வர வைக்க முடியும் என்று நிரூபித்த ஒரு மாமனிதர் நம்முடைய NSK அவர்கள். இன்னைக்கு தான் நம்ம பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ஆரம்ப காலத்தில் பெண்கள் அவ்வளவாக மதிக்கவே படாத, ஏன் இன்றும் கூட மதிக்கப்படாத சினிமா துறையில் இருந்து கொண்டு பெண்களுக்காக குரல் எழுப்பியவர் NSK அவர்கள். ஒரு திரைப்படத்தில் ஒரு ஜமீன்தாரா நடிச்சிருப்பார், பெரிய பணக்காரராக இருப்பார். அவங்க மனைவி வழக்கம் போல அவங்க மனைவி தான், TA மதுரம் தான் மனைவியா இருப்பாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருடம் ஆயிருக்கும், குழந்தையே இருக்காது. இப்போ இவருடைய உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஜமீன்தாரா இருக்கிறீங்க,
பெரிய பணக்காரர், நீங்கள் இந்த சொத்தெல்லாம் வந்து அனாதைக்கு போயிடக்கூடாது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவர் ரொம்ப தூண்டி விடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர் பொறுக்க முடியாமல் மனைவிட்ட போய் சொல்வார், இந்த பாருமா நான் பெரிய ஜமீன்தார், நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, வாரிசு இல்லாமல் இவ்வளவும் போயிடக்கூடாது, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத மறுக்கக்கூடாது, நீ நாம் வந்து மறுமணம் பண்ணிக்கிறணும், மறுமணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கும், நாம் வந்து இந்த ஜமீன்லாம் நமக்காக பொழைக்கும், நீ வந்து மறுக்கக்கூடாது. அவர் அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு நான் குழந்தை இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத, மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா, நீ சொல்லு அப்படிம்பார். கொஞ்ச நேரம் அவங்க யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ சொல்கிறீங்க, சொத்து வீணாக போயிடக்கூடாது, வாரிசு இருந்தால் தான் நல்லதுன்னு இவ்வளோ சொல்கிறீங்க, சரி இனியாவது நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. இப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் 1950, 60 யோசித்தாது பார்க்க முடியுமா? டக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, சரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தொலைங்க. அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, என்னது ஆமாங்க, நமக்கு குழந்தை இல்லை, சொத்தெல்லாம் வீணா போயிடக்கூடாது, நீங்க என்னை மறுமணம் பண்ணிக்கிட்ட சொல்றீங்க, நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொன்னேன், கரெக்டு தானே அப்படிம்பாங்க. ரொம்ப சரின்னு தோல்ல கிடக்கிற துண்டை தலையில போட்டுட்டு அப்படியே போயிடுவார். இப்ப எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஒரு திரைப்படத்திற்குள் ஒரு பெண் உரிமை சார்ந்து அன்றைக்கே சொன்னவர் நம்முடைய கலைவாணர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் பிறந்த மண் இந்த மண். நம்முடைய இறைவனுடைய திருமாலுடைய 10வது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஐயா தோன்றிய அவதரித்த ஒரு மண்ணும் இந்த குமரி மாவட்டத்து மண்ணாகத்தான் இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் நீங்க எதையும் விட்டு வைக்கல, ஐயா உண்டு அப்படிம்பாங்க. அந்த ஐயா வழி சாமி கும்பிடுறவங்க ஐயா உண்டு அப்படிம்பாங்க, இல்ல இருக்கு அப்படிங்கிற பேச்சே கிடையாது, ஐயா உண்டு. அது ஒரு அழகான ஒரு ஆன்மீகத்திற்கும் சொந்தக்கார மண். விவேகானந்தர் அவர்கள், இந்தியாவே கொண்டாடக்கூடிய வீர துறவி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஞானத்தின் ஒளி தேவை என்று கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு முக்கிய திருத்தலங்களுக்கும் சென்று வந்து கொண்டே இருந்தபோது கடைசியாக அவர் தேடலுக்கு விடையாக உங்கள் குமரியம்மன் கோவிலுக்கு எதிர்க்கே இன்னைக்கு விவேகானந்தா பாறை என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அங்கே உட்கார்ந்து குமரி அம்மனுடைய அருள் கிடைத்ததால் தான் அவர் அமெரிக்காவில் தன்னுடைய சிந்தனைகளை நிலைநாட்ட முடிந்தது என்றால் அந்த ஆன்மீக ஒளியை தந்த மண்ணும் இந்த குமரி மாவட்டத்தின் மண் என்பதில் நீங்கள் அத்துணை பேரும் பெருமை கொள்ளலாம். எவ்வளவு பேர், பொன்னியிலன் ஐயா, நாஞ்சில் நாடன் அவர்கள், ராட்சச எழுத்துக்கு சொந்தக்காரர் என்று நாமெல்லாம் கொண்டாடுகிற ஜெயமோகன் அவர்கள், அவங்களாம் வாழுகிற ஒரு மண். இளம் எழுத்தாளர்களான சாகித்ய அகாடமி விருது வாங்கிய மலர்வதி போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிற ஒரு மண் உங்களுடைய குமரி மாவட்டத்து மண் என்பதில் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நம்ம விவேகானந்தர் தவம் செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே போய் பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகங்கள்லாம் ஒரு எழுத்தாளர் சும்மா உட்காந்து எழுதலை, யாராவது டிக்டேட் பண்ணி கடலாம் எழுதலை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் செய்த தவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் உள்ளுக்குள்ளேயே உருகி 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 செய்த தவம். இன்னொருத்தர் தவம் செய்து வேறொருக்கு வரம் கிடைக்குமா? இப்போ நான் தவம் செஞ்சால் எனக்கு தானே வரம் கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, யாரோ ஒரு எழுத்தாளன் தவம் செய்திருக்கிறான், ஆனால் அந்த வரம் புத்தகத்தின் வடிவில் நம் கையில் கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனால நிறைய புத்தகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விற்கப்படவில்லை என்று நேத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எல்லா புத்தகத்தையும் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ? ஏன்னா கல்வியில் முன்னேறி இருக்கிற இந்த மாவட்டம் புத்தக வாசிப்பிலும் ஒருவேளை முன்னேறி இருந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களால் வாசிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நீங்கள் வாசித்திருந்தாலும் கூட ஆளுக்கு இன்னொரு புத்தகம் வாங்கி வேற மாவட்டத்தில் இருப்பாங்க இல்லையா வாசிக்காத உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அதை பரிசாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குக்கர் வாங்கிட்டு போகிறோம், பால் குக்கர் வாங்கிட்டு போகிறோம். ஒரு வீட்டில எல்லாம் போனீங்கன்னா 12 பால் குக்கர் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்கு? அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கி கொண்டு போய் வைத்தீர்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய அழியாத சொத்தாக அந்த குடும்பத்திற்கு இருக்கும். எழுதுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தாங்க. மற்ற தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் எழுத்தாளராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான். இப்போ 100 பானைகள் ஒரு குயவர் வணைகிறார்னு வைங்க, 100 பானை அப்படியே செய்கிறார். இப்போ 101வது பானை செய்கிறது அவருக்கு ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸியில் டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ 100 குதிரை ஏறி பயிற்சி செய்த ஒரு வீரன் 101வது குதிரையில் ஏறி பயிற்சி செய்கிறது எளிதா கடினமா? ரொம்ப ஈஸி. அப்படியான அந்த குதிரையை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிருவான், இது என்ன செய்யும் ஏது செய்யும், டக்குன்னு அந்த குதிரையில் ஏறி அடைக்கிடுவான். ஒரு 100 ரோஜா செடி ஒருத்தர் வரிசையாக வளர்க்குறார், 101வது ரோஜா செடி வளர்க்குறது எளிதா கடினமா?
ரொம்ப எளிது இல்லையா? 100 தேர்கால்கள் ஒரு தச்சர் செய்கிறார். 101வது தேர்கால் செய்யறது எளிதா கஷ்டமா? ரொம்ப எளிது. அவளுக்கு அப்படி இயல்பா அந்த மரத்தை எப்படி கடையணும், அதை எப்படி வளைக்கணும், அதில் எப்படி செதுக்கணும் எளிதா தெரியும். ஆனால் 100 சிறுகதைகள் ஒரு எழுத்தாளர் எழுதுறார். 101வது சிறுகதை எழுதுவது எளிதா கடினமா? கடினம் இல்லைங்களாயா? ஏனென்றால் இதுவரை சொல்லாததை சொல்ல வேண்டும், புதியதை சொல்ல வேண்டும், அதையும் புதிதாக சொல்ல வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சவால் தான் ஒரு எழுத்தாளனுக்கும் மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். இதெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? எழுதி பார்த்தா தானே தெரியும். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய புத்தகத்தில் தன் உயிரின் சில துளிகளை இழந்துதான் அந்த பேனாவின் மைத்துளிகளை நிரப்புகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் புத்தகங்களை இப்படி அனாதை பிள்ளைகளைப் போல காத்திருக்க விட மாட்டோம். அதனால நீங்க இனி இருக்கிற இந்த ஒரு சில நாட்களிலாவது இங்கே காத்திருக்கிற அத்தனை அனாதை பிள்ளைகளுக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன் என்று அரவணைத்து கொண்டு உங்க வீட்டில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்வோன்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதுதாங்க நான் பேச வந்த தலைப்பு. அன்புக்கு நிகர் அன்பே. யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகம் அனாதையாகி விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? இதற்கு பெயர் தான் அன்பு. எங்கேயோ ஒரு உயிர் கசிகிறது, எங்கேயோ ஒரு உயிர் வாடுகிறது, எங்கேயோ ஒரு உயிர் இரக்கமில்லாமல் தவிக்கிறது. அதற்கு நான் இருக்கிறேன் என்று ஒற்றை குரல் உங்களால் கொடுக்க முடிந்தால் உங்கள் அன்புக்கு நிகர் உங்கள் அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன். அதுவும் நாகர்கோவில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர். ஒரு என்னுடைய பேச்சு பயணத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். பர்சனலாகவே ஆரம்பத்தில் நான் முதலில் பட்டிமன்ற மேடை அப்படின்னு ஏறியது இந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்த குமரிக்கண்ணன் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய மேடையில் தான் முதல்ல நான் பட்டிமன்றம் பேச தொடங்கினேன். அப்புறம் கவிஞர் நீலம் மதுமையன் அப்படி இந்த மண்ணில் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் அந்த அண்ணனுடைய அழைப்பின் பேரில் நிறைய இந்த பக்கங்களில் நான் பேச வந்திருக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அண்ணா அவங்களுடைய தலைமையிலே பேச வந்திருக்கிறேன். நம்முடைய பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவங்களுடைய தலைமையில் பேச வந்திருக்கிறேன். இங்கே உள்ள நிறைய கோவிலில் நான் பேசியிருக்கிறேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் எல்லாம் நான் 10 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பேசியிருக்கிறேன். நாகராஜா கோவிலில், குமார கோவிலில், நம்ம கிருஷ்ணன் கோவிலில், நிறைய கோவில்களில் பேசியிருக்கிறேன். அதை விட மகிழ்ச்சி என்னென்னா நிறைய சர்ச்சில் நான் பேசியிருக்கிறேன். குளச்சல் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் சர்ச்சிலையுமே நான் பேசியிருக்கிறேன். என்ன ஒரு அருமையான துறை பார்த்தீங்களா? பேச்சு துறையில் ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, கட்சி கிடையாது, இவங்க தான் என் தலைவன் அப்படிங்கிற குறுகிய அடையாளம் கிடையாது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல் எதிரொலிக்கும் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். சர்ச்சில் பேசியிருக்கோம். இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதிலே ஒரு அழகிய தத்துவம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 எழுத்து என்னது? CH. கடைசி 2 எழுத்து அதுவும் CH தான். The beginning is same and the ending is same. நடுவில் என்ன இருக்கு? The beginning and the ending is same or same. You are in middle. வாழ்க்கையின் தத்துவம் முடிஞ்சிருச்சா? தொடக்கமும் இறுதியும் ஒன்றுதான், நாம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறோம். இதுதான் சர்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தமிழ்ல பிறப்பு இறப்பு அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலயும் சேமா இருக்கிற வார்த்தையை விட்டுருங்க. ரா இப்பு, எங்க ஊர்ல எல்லாம் அவன் ரொம்ப ரப்பு பிடிச்சவன் அப்படிம்பாங்க, திமிர் பிடிச்சவங்கள. அந்த ரப்புங்கிறத விட்டுருங்க. பி அப்படிங்கிறது ஒரு எழுத்து இங்க இருக்கு பிறப்புல, ஈன்னு ஒரு எழுத்து இறப்புல இருக்கு இல்லையா. நம்ம தமிழ்ல உயிர் எழுத்து என்னன்னது? நான் ரொம்பலாம் அப்படி போக மாட்டேன், என்ன உடனே பதாட்டம் ஐயோ இப்படிலாம் போறா போல அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அறிவுமதி ஐயாவுக்கு அளவுக்குலாம் எனக்கு வந்து சங்க இலக்கியம் தெரியாது. ஈ ஆனா ஆவனா ஈனா ஈயென்னெல்லாம் என்னது? உயிர் எழுத்து. அவ்வளோதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இந்த இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே மெய் எழுத்து. சரிதானா? இப்ப இந்த பி அப்படிங்கிற எழுத்து எப்படி உருவாகுதுன்னா, உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் கூட்டுனா உயிர் மெய் எழுத்து உருவாகும். இப்ப கி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, அது எப்படி உருவாகும்? இக்கு கூட்டல் இ. அப்ப இந்த மெய் எழுத்தும் அந்த உயிர் எழுத்தும் சேர்ந்தா கி அப்படிங்கிற உயிர் மெய் எழுத்து உருவாகும். அப்ப இங்க பிறப்புல பி இருக்குது, இது எப்படி உருவாகும்? இப்பு கூட்டல் இ, பி உருவாகுது. அப்ப இப்பு என்கின்ற மெய் எழுத்தும் ஈ என்கின்ற உயிர் எழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. அப்ப பிறப்பு எப்படி உருவாகிறது? உயிரும் மெய்யும் இணைந்தால் இந்த பிறப்பு உருவாகிறது. இறப்புல ஈ மட்டும்தானே இருக்கு, அது என்னது? உயிர் எழுத்து. அப்ப இந்த உடம்பில் இருந்து மெய் என்கிறதை கழித்து விட்டால் மீதி
உயிர் தனியா நின்னா அது வெறும் இறப்பு தானங்க. இப்படி ஒரு பிறப்பு இறப்புங்கிற வார்த்தையிலேயே தமிழின் தத்துவ தரிசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எவ்வளவு அர்த்த செறிவு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? வார்த்தைகளுக்குள்ள அவ்வளவு வசீகரம் இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வலிமை இருக்கிறது. அதனால்தான் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீங்க இறைவனை கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பச்சிலையை கொண்டு போய் வச்சு கும்பிடுங்க. இப்போ ஒரு வீணை இசைக்கலைஞர் தனியா வீணை வாசிக்கலாம், ஒரு ஓவிய கலைஞர் தனியாக ஓவியம் வரையலாம், ஒரு சிற்பி பெரும்பாலும் தன் பக்கத்தில் யாரும் சிற்பம் செதுக்கும் போது இருப்பதை விரும்பவே மாட்டார், தனியா இருந்ததும் அவருக்கு அது வரும். ஒரு சமையல் கலைஞர் கூட யாருமே இல்லாட்ட கூட எனக்காக நான் சமைத்துக் கொள்வேன் என்று தன்னந்தனியாக சமைக்கலாம். எல்லா கலைஞர்களும் தனிமையில் தன்னுடைய கலையை ஆற்றுகிற போது இன்பம் காண முடியும். ஆனால் ஒரே ஒரு கலைஞர் மாத்திரம் தனியாக தன்னுடைய கலையை ஆற்றினால் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அது யார் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு விளங்கும். பேச்சாளர்கள் தான் அவர்கள். இப்ப எனக்கு மனசு சரியில்லைன்னு நம்ம வீட்டில் தனியா போய் பேச முடியுமா? ஒரு இடத்துல உடனே நேத்தி மட்டும் நல்லா தான் இருந்தாங்க, காலையில கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு மருத்துவமனையில் சேர்த்துருவாங்க. அதுல பேச்சு என்கிற ஒரு கலை மாத்திரம் இரு பரிமாணங்கள் கொண்டது. இது இட்ஸ் a one way path, இட்ஸ் a two way path. நாங்கள் உங்களிடம் வருகிற போது நீங்கள் எங்களிடம் வர வேண்டும். ஏதோ ஒரு பாதையில் நாம் சந்தித்துக் கொள்வோம். அதனால நீங்கள் அதில் வருவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி உங்களினுடைய கைத்தட்டல் மாத்திரம்தான். அதனால இப்ப சில புத்தக கண்காட்சிகள்ல நான் பேசுற போது கீழே கமெண்ட்ல எழுதுறாங்க, இந்த அம்மா அடிக்கடி கைத்தட்ட சொல்லுகிறார்கள். இந்த கீரியும் பாம்பும் சண்டை விடுறவர் கூட அப்படித்தான் சொல்லுவாரு. அவரும் ஒரு கலைஞர் தானே, அவருக்கும் அந்த உற்சாகம் தேவைப்படுகிறது தானே. எனவே கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல், இல்லை சோர்வு இருந்தாலும் சோர்வு இல்லாத மாதிரி ஒரு நடிப்பு நடித்து தொடர்ந்து நீங்கள் ஊக்கத்தோடு கைத்தட்ட, ஊக்கம் அது கைவிடல் ஏன் சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் இன்னைக்கு தலைப்பு. கைவிடாமல் நீங்கள் கைத்தட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பு. அதனால உற்சாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். முதலில் இந்த புத்தக கண்காட்சிகளில் தமிழகம் எங்கும் நடக்கின்ற மிகச்சில அல்லது நிறைய புத்தக கண்காட்சிகளில் நான் பேசி வருகின்றேன். இது எனக்கே ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு முயற்சியாக அது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், புத்தக கண்காட்சிக்கு வருகிற எல்லாருமே தீவிர இலக்கியத்தோடு பரிச்சயம் உள்ளவர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. அப்படிதானங்களே ஐயா? தீவிர இலக்கியத்தோடு பயிற்சி இருக்கிறவர்கள் என்பவர்கள் வாசகர்களிலேயே ஒரு சிறு அளவுதான் இருப்பார்கள். அப்ப புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற அரசினுடைய மற்றும் பப்பாசியினுடைய குறிக்கோள் என்னவென்றால், தீவிர இலக்கியங்களை படிப்பவர்களை மாத்திரம் வளர்த்தெடுப்பது அல்ல. ஒருவேளை உங்களில் சில பேர் படிக்கிற வழக்கத்துக்கு இன்னும் வரவில்லை என்று சொன்னால், நிறைய பேர் இருப்பீங்க, அதுவும் நாகர்கோவில் மாதிரியான பகுதியில் நிறைய படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த முயற்சியில் சில பேருக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால், வாசிப்பிலே அவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அரசு இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து நடத்துகிறது. இப்ப நீங்க பாருங்க, அவங்க வருவாய்த்துறை அலுவலர் இருந்து எல்லாருக்குமே எத்தனை வேலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. உங்க டெப்டி கலெக்டர் சார் வீட்டை அம்மாவும் அந்த பையனோட வந்திருக்காங்க. பல அலுவல்கள் இருக்கின்றன. என் கூட வந்த அவங்க அனுதிப்பா சொன்னாங்க, எந்த நேரமும் வேலை இருக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல மாத்திரம் இல்லை, எல்லா அலுவலகங்களுமே இப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு காலம் எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அரசு ஊழியர்களாகத்தான் இருந்தாங்க. 5 மணினா 5 மணி கிளம்பி வந்துடுவாங்க. இன்றைக்கு அரசு ஊழியர்களால் அப்படி இருக்க முடியாது, காலங்கள் மாறிவிட்டன. இப்போ பல வேலைகளுக்கு நடுவிலே இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது இந்த அரசினுடைய முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. ஏன்? புத்தகம் படிப்பதாலே என்ன கிடைக்கிறது? புத்தகம் படிப்பதனாலே வாழ்க்கையை பற்றிய புது புது சிந்தனைகள் நமக்குள் உருவாகின்றன. நாம் வாழுகின்ற வாழ்க்கை பல சமயங்களில் சலிப்புடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தினம் அதே மாதிரி எந்திரிச்சு அதே முகத்தை பார்த்து அதே அடுப்புல அதே பாலை வச்சு
அப்புறம் காலையில் எழுந்து ஃபோனை பார்க்கறது ஒரு கொடுமை. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எனக்கு கொடுமை. ஏன்னா எல்லாரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. உடனே ஒரு மலரை போட்டு குட் மார்னிங், உடனே ஒரு பறவை பறக்கிறத போட்டு குட் மார்னிங். ஏன் இவ்வளோ பேர் குட் மார்னிங் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதுனால இந்த காலை இனிய காலை ஆகிவிட போகிறதா, இல்லை நீங்கள் சொல்லலைன்னா இந்த காலை மோசமான காலையாக மாறிவிட போகிறதா? அதில் சில பேர் சொல்லுவாங்க, நான் பல முறை குட் மார்னிங் அனுப்பிச்சேன், நீங்கள் அதுக்கு பதிலே போடலன்னு. என்னையா பதில் போடுவேன் அதுக்கு? இப்போ இது எல்லாம் அதே தான் நடக்குது வாழ்க்கையில், இல்லை? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அலுவலகத்துக்கு வரோம், அதே மேலதிகாரி தான். தினம் தினம் ஒரு மேலதிகாரியை நமக்கு மாற்றுகிறார்களா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மேலதிகாரி அதே ஆளு தான். சரி, அவராவது ஒரு நாள் சிரிச்ச முகமா இருக்காரா? இல்லை. அவர் என்னைக்கும் அதே மாதிரி கடுகடுன்னு தான் இருக்காரு. இது எப்போ முடிக்க போறீங்க? டெட்லைன் என்ன? தினம் இதை கேட்குறாரு. சரி, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரோமே, வந்த உடனே இன்னைக்கு லஞ்ச் நல்லா இருந்ததுன்னு ஒரு பிள்ளை ஒரு நாள் சொல்லியிருக்கா நம்ம கிட்ட? சொல்லுங்க, எவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்க? ஒரு நாள் சொல்லியிருக்கார். நாமே போய் கேட்பேன், ஏண்டா அப்படியே சோத்தை மிச்சம் வச்சிருக்க? இது சோற, இது சோற. ரேகாவுடைய அம்மாவை பாரு, சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்ன அனுப்பிச்சிருக்க? அதே சோறு, அதே குழம்பு, ஒரு பாராட்டு கிடையாது. இரவு படுக்க போகிற போது கணவர் அதே மாதிரி நான் படுக்க போறேன், மனைவி வீட்டு கதவை பூட்டியிருக்கான்னு பார்த்து கொசுவத்தியை அணைச்சி ஏற்றிட்டு பால் உர குத்துவாங்க சில வீட்டிலலாம், அடுத்த நாள் தயிர் வேணும்னு அதற்கு பிறை குத்தி விட்டு எல்லா வேலையும் முடிச்சு அதே மாதிரி படுத்து அலாரம் வைக்கிற போது எவ்வளவு சலிப்பாக இருக்குல்ல? ஏதாவது புதுசாக இருக்கா வாழ்க்கையில்? இந்த வாழ்க்கையை புதிதாக மலர்ந்து மனம் வீச செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒன்னே ஒன்று தான் நம்ம செய்யணும். ஒன்னே ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரத்தை ஒரு புத்தகத்துக்காக கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு டிசிப்ளினாக, ஒரு வாழ்க்கை கோட்பாடாக வைத்துக்கொண்டால் முதல்ல படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்லிடுவீங்க? இங்கேயே பல பேர் கேட்பாங்க, புத்தகம் வாங்கியிருப்பீங்க ஐயா, இல்லைங்களா? வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. உடனே வீட்டம்மா என்ன கேட்பாங்க? போன வருஷம் வாங்கின புத்தகம் என்னாச்சு? அதையே இன்னும் படிக்கலை. படிக்கணும் தான் எடுக்கிறேன், 2 பக்கத்துலயும் அப்படியே கண்ணை இழுக்குது. இதுக்காக நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிற போது அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு கோட்பாடு, செய்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு நமக்கு நாமே விதித்து கொண்ட ஒரு கட்டளை போல அதை பின்பற்றினால் ஒரு 30 நாள், 1 மாசம், 1.5 மாசம் இதை செய்தால் போதும். நீங்கள் படிக்கிற புத்தகங்களிலிருந்து வாழ்க்கையினுடைய வாசல்கள் மிக விரிவாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதே நாகர்கோவில் தான், இதே வேளிமலை தான், இதே தெரு தான், இங்கே தான் இருக்கும். ஆனா நம்மால் ரஷ்யாவிலே இருக்கிற உறைபனியை உணர முடிகின்றது. சென்னையிலே இருக்கின்ற கடும் வெப்பத்தை உங்களால் தகிக்க தகிக்க உங்களுடைய தோலிலே அதை உணர முடிகின்றது. நீங்க அங்க போகணும்ன்றது அவசியம் இல்லை. முத்துலிங்கம் என்கின்ற அபாரமான ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார். இங்க இருக்கிற பல, இங்க அம்மா சொன்னாங்க, இங்க எல்லாரும் பேச போறாங்க, நீங்களாம் கிளம்பி வாங்கணும். இனிமே அப்படி சொல்லாதீங்க. ஏனென்றால் இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதனுடைய நோக்கம் நீங்களும் புத்தக கடைகளில் இருக்க வேண்டும் என்பதை தவிர இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக. அங்க ரொம்ப நேரம் நின்று கால் வலித்து ஒரு சேஞ்ச் வேணும்னா தான் இங்க வரணுமே தவிர உங்களுடைய வேலை புத்தக கடையில் இருப்பது தான். நீங்க முத்துலிங்கம் என்கின்ற எழுத்து, இவர்கள் எல்லாம் தமிழுக்கு கிடைத்த வரம், வேற என்ன சொல்ல முடியும்? முத்துலிங்கத்தினுடைய கதைகளை படிக்கிற போது எத்தனை வாசல்கள் நமக்கு திறக்கின்றன. அவர் ஈழத்து எழுத்தாளர். ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கொக்குவில் என்கின்ற ஊரை சேர்ந்தவர் தான் முத்துலிங்கம். கொக்குவில் என்ற ஊருக்கு நான் போனதில்லை, யாழ்ப்பாணம் வரை போயிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு கொக்குவில் போகணும்னா ஆட்டோக்காரர் என்கிட்ட கேட்கிறாரு, அது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அவ்வளவு சின்ன ஊர், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோக்காரருக்கு கூட தெரியாத ஊர். ஆனால் எனக்கு அந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும். அந்த ஊரில் என்ன தெரு இருக்கிறது என்று தெரியும், அந்த ஊரில் என்ன கோவில் இருக்கிறது என்று தெரியும், அந்த கோவிலிலே இருக்கிற அந்த தெருவுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கிறது என்ற தகவல் எனக்கு தெரியும். எப்படி? நீங்க கூகுள் மேப்ல போட்டா கூட வராது அந்த ஊரு. ஆனால் அந்த ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரே போய் பார்த்திருந்தால் கூட எனக்கு தெரியாததெல்லாம் அந்த ஊரை பற்றி எனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்துலிங்கம் என்ற எழுத்தாளர் அந்த ஊரை பற்றி எழுதியிருக்கின்றார்.
அது அவர் ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காரு. நான் ஆப்கானிஸ்தானுக்கு போனதில்லை, இனிமே போவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. பாகிஸ்தானிலே பணியாற்றி இருக்கிறார். ஆப்பிரிக்காவிலே இருக்கிற மிக 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 வறுமை வாய்ந்த நாடான சியாரோ லெனின் என்ற நாட்டிலே அவர் வேலை செய்திருக்கிறார். இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் போனதில்லை, இனிமேலும் போக போவதில்லை. ஆனால் இந்த நாடுகளை பற்றி எனக்கு தெரியும், அங்க என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து என்பது, புத்தகம் என்பது புது புது வாசல்களை நமக்காக திறந்து கொண்டே இருக்கிற ஒரு அமுத சுரபி. அப்போ சலிப்பு தருகிற நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விலக்கு வேண்டும் என்றால், சாளரங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தகங்களை தவிர நமக்கு வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. இதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் பேச்சாளர்களை இங்கே கூப்பிடுகிறார்களே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி அதை சொல்ல போறோம். நாஞ்சில் நாட்டு கதைகளை பற்றி அவர் சொல்ல போகிறார், தொன்மத்திலே இருக்கின்ற அழகியலை பற்றி. எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருத்து தான், புத்தகங்களை நோக்கி இதுவரை பயணப்படாதவர்களை அதற்கு செலுத்த. இப்ப நாகர்கோயில் எடுத்துக்கோங்க. நான் நாகர்கோயிலுக்கு வருவது இதுதான் 2வது முறை. முதல் முறையும் ஒரு புத்தக கண்காட்சி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் வந்தேன். அப்போதும் சரி இப்போதும் சரி வந்துவிட்டு பேசிவிட்டு உடனே திரும்பி போகிற போலதான் அந்த பயண திட்டத்தை அமைக்க முடிந்தது. ஆனால் உங்கள் ஊரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பார்வதிபுரம் என்று உங்கள் ஊரிலே ஒரு பகுதி இருப்பது எனக்கு தெரியும். நான் இருக்கிற சென்னையிலேயே நான் வசிக்கிற சாலி கிராமத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாகர்கோவிலில் இருக்கிற பார்வதிபுரத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்களுடைய வேலி மலையை பற்றி எனக்கு தெரியும். இங்க இருக்கிற அந்த கொர கோயில் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்கிற கோவிலை பற்றி எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், நான் ஆசானாக வழிபடுகின்ற, இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தின் மணிமுடி பதவியிலே இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கிற திரு ஜெயமோகன் அவர்கள் உங்கள் ஊர்க்காரர். அப்போ எழுத்தாளர்களால் தான் அதை உருவாக்க முடியும். இப்ப நான் அந்த எழுத்தாளரை எனக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும்ல அவசியம் கிடையாது. ஜெயகாந்தனோட நான் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பற்றி என் மனதில் இருக்கிற சித்திரம் பிரம்மாண்டமானது. ஒரு எழுத்தின் மூலமாக எழுத்தாளனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் இடையிலே ஒரு பாலம் ஏற்படுகிறது. அந்த பாலத்தில் போய் போய் அந்த எழுத்தாளனுடைய வாழ்க்கையை தொட்டுவிட்டு வர நம்மால் முடியும். அந்த வாழ்க்கையினுடைய வண்ணங்களை நம்மால் உணர முடியும். அதுதான் புத்தகம் படிப்பதற்கான காரணம், வேற எதுவுமே கிடையாது. புத்தகத்தை படிக்கிற மனதிலே வாழ்க்கையை வாழுவதற்கான சில விஷயங்கள் தெளிவா தெரியும் நமக்கு. உங்கள் பகுதி இன்றைக்கல்ல, கால காலமாக படைப்பாளிகளாலே பொலிவு பெற்ற பகுதி உங்களினுடைய பகுதி. ஔவையாருக்கு எங்க கோயில் இருக்கு தமிழ்நாட்டில்? உங்க ஊர்ல தான் இருக்கு. தோவாளையா? இங்கே தாழக்குடி, தாழக்குடி என்கின்ற பகுதியிலே ஔவையாருக்கு கோயில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் வேற எங்கும் இருப்பதா எனக்கு தெரியல. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா இவ்வளவு புகழ்பெற்ற கோவில் என்பது இங்கதான். அந்த கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு நாவல் மரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 to 200 வருடங்கள் பழமையான ஒரு மரமும் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த ஔவையார் அம்மன் என்கின்ற அந்த சிலை சின்ன சிலை தான். நீங்க அளந்து பார்த்தா ஒன்றும் பெருசா இருக்காது, 1 அடி 1.5 அடி சொல்ல கூட கிடையாது. அந்த அளவே இருக்கிற அந்த சிலை தான் தமிழ் இன்றைக்கு வானத்தையும் தாண்டி வளர்ந்து நிற்பதற்கு காரணமான ஒரு பெண், ஒரு புத்திசாலி பெண்ணினுடைய உருவம் தான் அங்கே இருக்கிறது. யாரு கிடைக்கிறது? முப்பந்தல் ஒரு ஊர் இருக்கா. முப்பந்தல் ரொம்ப 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 முக்கியமான ஊர். நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். முப்பந்தல் என்கின்ற ஊர் தமிழ்நாட்டிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப சின்ன ஊர். ஆனால் நீங்கள் மறக்க கூடாத ஊர். ஏன் முப்பந்தல் என்று பெயர் வந்தது என்றால், ஔவையார் அங்கே சேரன், சோழன், பாண்டியன் என்ற 3 மன்னர்களையும் ஒரே இடத்திலே சந்திக்க வைத்தார். சந்திச்சிருவாங்க 3 பேரும், சந்திக்க வைக்க முடியும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களே, PS1 பார்த்துட்டீங்க, பார்க்கலையா? அங்க அநியாயமா இருக்கு. PS2 வரப்போகுது. அல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்படிப்பட்ட பகை இருந்திருக்கிறதுன்னு அந்த கதையை லேசா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். சோழர்கள் பதவிக்கு வந்த உடனே மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டி கொள்ளுவார்கள்.
அந்த பேருக்கு காரணம் என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எந்த சோழன்? அந்த படத்திலேயே பொன்னியின் செல்வனுடைய சித்தப்பா மதுராந்தகன் ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன், சில தலை தான் ஆடுது. அவர் ரஹ்மான் என்கின்ற நடிகர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். மதுரா என்ன அர்த்தங்க? மதுராந்தகன்னா என்ன அர்த்தம்? மதுரையை அந்தகம் செய்தவன் மதுராந்தகன். சோழ அரசனா நீ வந்துட்டாலே உன் வேலை என்னன்னா உடனே பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரையை அழித்து அந்த மன்னனை நீ ஒழிக்க வேண்டும். அப்ப மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டிக் கொள்ளலாம். எல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள இவ்வளவு பகை. சோழர்களும் பாண்டியர்களும் ஜென்ம பகை அவர்களுக்கு. சேரன் சோழன் பாண்டியன் இணைந்ததாக சரித்திரத்தில் ஏதோ 1-2 தகவல்களுக்குள்ள கிடையாது. ஆனால் ஒரு கிழவி, அவங்க கிழவியான்னு எனக்கு தெரியல, நாம அவுன்ற எழுத்துக்கு வேற எதுவுமே கிடைக்காம ஔவையாரை போட்டு கையில ஒரு குச்சியும் கொடுத்து அந்த அம்மாவை கிழவி ஆகிட்டோம். ஏன் கிழவியா இருக்கணும்? இளம் பெண்ணாக ஏன் ஔவை இருந்திருக்க கூடாது என்றால் ஒரு கதை இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பயணம் செய்ய விரும்பிய ஔவை, பாட விரும்பிய ஔவை, ஆனா வீட்டுல திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் விநாயக பெருமானை வேண்டி என்னை கிழவியாக்கி விடு என்ற வரத்தை கேட்டாள் ஔவை என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கதை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஆணோ பெண்ணோ இளமையைத்தானே வரமாக கேட்பார்கள். உண்டா இல்லையா? கண்ணாடியில பாக்குற போது கொஞ்சம் 2 வெள்ளை முடி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறான்? டேய் வாங்கிட்டு வா, ஓடுற ஓடுற ஓடுற. யார் வயதாவதை தோற்றத்தில் பார்க்க யாருக்கு விருப்பம்? அவை ஒருத்தி தான் விருப்பப்பட்டிருக்கா. ஏன்? தமிழின் மீது அப்படிப்பட்ட காதல். நான் கிழவியானாலும் பரவாயில்ல, ஆனா திருமணம் என்று அந்த அமைப்புக்குள்ள போயிட்டா பயணம் செய்ய முடியாது, பாட முடியாது என்று ஆசைப்பட்டது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே அவை ஒருத்தி தான். காரைக்கால் அம்மையும் அப்படித்தான். அவர் பேய் உருவம் கேட்டார் என்று கதைகள் சொல்லுகின்றது. அப்போ ஒரு பெண் பயணம் செய்யணும், பக்தியில ஈடுபடணும், பாடணும், ஊர் ஊரா போகணும்னா ஒண்ணு கிழவியா இருக்கணும், இல்ல பேயா இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இருந்தா தான் பயணமே சாத்தியம். அப்படிதான் அந்த கதையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த காலங்கள் அப்படி மாறி வருகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு பூக்களாக மலர்ந்திருக்கின்ற இந்த தமிழ் சமூக மரத்தின் வேறாக இருக்கின்ற ஔவையை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்? 3 மன்னர்களையும் 3 பந்தல்கள் அமைத்து உட்கார வைத்தால் ஔவை என்று கதை சொல்லுகிறது. ஒத்தனை பார்க்க மாட்டான், ஒத்த மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா 3 பேரையும் அழைத்து கொண்டு வந்து ஒன்றாக வைத்து ஒரு திருமணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டு மூவரையும் ஔவை வாழ்த்தினாள். எப்படி வாழ்த்தினாள்? நல்லா இருங்க, இன்னும் நிறைய ஜெயிச்சு நிறைய செல்வந்த 3 பேரும் இன்று போல் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள் என்ற வாழ்த்தை ஔவை சொன்னதாக நம்முடைய இலக்கியம் சொல்லும். இது உங்கள் பகுதியிலே இது இருக்கிறது என்றால் அம்பாசிடர்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். அமைதிக்காக பறக்கின்ற வெண்புறாக்கள், அதனுடைய ஆரம்பம் ஔவையிடமிருந்துதான் துவங்கியது என்று நான் சொல்லுகிறேன். இப்ப தர்மபுரியிலே இருக்கிற தகடூரில் அதியமான் ஆட்சி செய்தான். அதியமானுடைய அரசவை புலவராக ஔவை இருந்திருக்கிறார். அதியமானுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நீங்க சங்க பாடல்களை படித்தால் அந்த உணர்வு தான் வருது. ஒரு ஃப்ரெண்டு. அதியமானுக்கும் காஞ்சிபுரத்திலே இருக்கிற தொண்டைமானுக்கும் போர் உருவாகுவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப ஔவை தூதுவரா. இப்ப நீங்க இந்த லாஜிஸ்டிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். தகடூர் அதியமானுடைய ஊர், அது தர்மபுரி, இன்றைக்கு இருக்கிற தர்மபுரி. அது தொண்டைமானுடைய ஊர் காஞ்சிபுரம். என்னையா டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் கட்டாயமா. 200 கிலோமீட்டரை ஒரு வயசான பொண்ணு எப்படி கடந்து வந்திருப்பா? இந்த மாதிரி இது இருக்கா? 4 லேன் ரோடு இருக்கா? பறக்கிற டாடா சுமோ கார்கள் இருக்கிறதா? என்ன இருந்தது? எதுவுமே கிடையாது. வெறும் காடுகள் தானே. அல்ல ஒரு கிழவி நடந்து வந்திருக்கா. நடந்து வந்துட்டா காஞ்சிபுரத்துக்கு வந்து தொண்டைமானை சந்தித்து விட்டாள். தொண்டைமான் என்ன செஞ்சான்? புலவர்களுக்கு எல்லா மன்னர்களும் பாராட்டு வழங்கி அவர்களை கௌரவித்த காலம் அந்த காலம்.
தொண்டைமான் தன்னுடைய ஆயுதச்சாலையை சுற்றி காட்டினான். என்னோட வேல் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, என்னோட வாள் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, இந்த அம்புகள்லாம் எப்படி கூரா இருக்கு பாரு. அவ சொன்னா, ஆமா எவ்வளவு பளபளன்னு நீ ஆயுதம்லாம் வச்சிருக்க, நீ எங்க அதிகமான இருக்கான். ஷியோ, அவனோட வாளெல்லாம் உடைஞ்சிருக்கு, வேலெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஒரு அம்பு ஒழுங்கா இருக்கணுமே, ஒரு வில்லு நல்லா இருக்கணுமே, எல்லாம் உடைஞ்சிருக்கு. அவனுக்கு சுருக்குன்னு தைக்குது. ஏன்னா இந்த கிழவி சாதாரணமா பாராட்டுற மாதிரி பாராட்டி ஊசியால குத்துற மாதிரி குத்திருக்கு. பெண்களுக்கு தான் இது செய்ய வரும். ஒரு நாளும் ஆண்களுக்கு இது வராது. திட்டுறதுனா வெளிப்படையா திட்டுவான், திட்டக்கூடாத இடத்துல எல்லாம் திட்டுவான். பெண்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் உள்ள ஊசி சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு பல பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. உடனே அவனுக்கு சுருக்குனது. இவ இந்த கேள்வி என்ன சொல்றா? பாராட்டுறா. உன்னுடைய ஆயுதங்கள்லாம் பளபளப்பா இருக்கு. பாராட்டா அது. அதியமானுடைய ஆயுதங்கள் உடைந்திருக்கிறது என்றால் அவன் போர்க்களத்தில் போய் 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 அனுபவப்பட்டவா. பாப்பா நீ பச்சாடா கண்ணு, உனக்கு எதுவும் நீ இன்னும் போருக்கே போல, அதனால்தான் பளபளப்பா இருக்கு உன்னுடைய ஆயுதங்கள். அவனோட நீ மோதினா இருக்க மாட்ட. இதுதான் மெசேஜ். ஆனா இந்த மெசேஜை எப்படி சொல்றா? நல்ல இனிப்பு தடவிய வார்த்தைகளால். அந்த மெசேஜ் போச்சா? தொண்டைமானதை வாங்கி கொண்டானா என்றால், நாம் தெரிந்தவரை நம்முடைய வரலாற்றில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நடந்ததாக குறிப்பே இல்லை. எனவே அந்த போர் தடுக்கப்பட்டது. அப்போ அம்பாசிடரா வந்த அவை வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடித்திருக்கிறாள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறோம். நிறைய சொல்லலாம், ஒரு முழு பேச்சு அவையை பற்றி பேசலாம். ஏனென்றால் புத்திசாலியான பெண்களை உலகம் வியந்து பாராட்டும். இப்போ பல பெண்களுக்கு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற குறை இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிற போது அவர்கள் வைக்கிற முதல் விஷயம், யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வாண்டுலேருந்து பெரிய ஆள் மட்டும் ஒருத்தர் என் பேச்சை மதிக்கணுமே. நான் பாட்டு கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் கரடியா கத்துறமா? நீ மனுஷியா பேசு. நீ ஒன்று என்னை மதிக்கிறதில்லை. இப்போ மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல சகோதரிகளே. மதிப்பு என்பது கோரி பெறுகிற பிச்சை அல்ல. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி வரும் என்றால் அறிவின் தெளிவினால் வரும், உழைப்பின் மேன்மையினால் வரும். இது ரெண்டு நாள் தான் வரும். இதுக்கு வேற வழியே கிடையாது. பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது நீங்க நினைக்கலாம். அந்த அங்கீகாரம் அந்த நாற்காலிக்கு தவிர அந்த நபருக்கு அல்ல. அவர் அங்கிருந்து போன உடனே ஃபேர்வெல் அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு நீள நீளமா கவிதையெல்லாம் வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் நீளமா பேசுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு. இவரை போல உண்டா? நானும் பிறந்ததிலிருந்து பார்த்திருக்கேன். இப்படி ஒரு அதிகாரி இனிமேல் இந்த உலகத்தில் தோன்றவே மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு மாலையை போட்டு வீடு மட்டும் வருவாங்க. ஏன் வீடு மட்டும் வராங்க? இந்த ஆள் திரும்பி ஓடி வந்து சேர்ல உட்காந்துப்பான்னு பயம். இப்ப இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது. இது நாற்காலிக்கான அங்கீகாரம், நபருக்கான அங்கீகாரம் இல்ல. தனி நபராக ஆணோ பெண்ணோ அங்கீகாரம் வேண்டும் என்றால் அறிவின் திவலைகள் வெளியிலே தெரிக்கிற போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அவ்வைக்கு அப்படிதான் கிடைச்சது. அங்கீகாரம் கொடுக்கிற அளவு அவ்வைக்கு என்னங்க இருந்தது? பெரிய தோற்றம் வடிவு எல்லாம் இருந்ததா? இல்ல. நாமே சொல்லிட்டு அவங்க பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பாட்டிகளும் அழகா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவ்வை பாட்டி அந்த அழகுக்காக பெருமை பெற்றவர் அல்ல. அப்ப காசு நிறைய இருந்ததா? காசு இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவனை பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. அப்ப பணம் இருக்கிறவர்களை சுற்றியும் நிறைய பேர். இந்த ஃபேன் என்னங்க ரொம்ப தொந்தரவு இருக்கு. சரி, ஓகே. பணம் இருப்பதனாலே அங்கீகாரம் வந்ததா? இல்லை. அப்ப எதனால் வந்தது என்றால் அவளுடைய அறிவினால் வந்தது. எப்படி? ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு மன்னனை பாராட்டுவதற்காக புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. உடனே நம்ம புலவர்கள் நீள நீளமா எவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டோம். 23ஆம் புலிகேசியில வடிவேலு 2 புலவர்கள் பாட வரும்போது மல்லாந்து பாடுது பாரு. அது மாதிரி மன்னர்களை பாராட்ட ஏகப்பட்ட பாட்டு எழுதிக்கிட்டு வந்துட்டாங்க. நீள நீளமா படிக்கிறாங்க எல்லா புலவர்களும். கடைசியில் அவ்வையினுடைய முறை வந்தது. நீ பாடு அரசரை பற்றி. வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மன்னனுக்கு புரியவே இல்லை. என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான் பாட்டு. வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா? அவ்வை சொன்னா, நான் சொன்னது உனக்கு புரியல.
வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று ஔவை சொன்னார். ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்பை நல்லா எடுத்து கட்டியிருக்காங்கன்னா நீர் தேங்கும், நீர் உயரும். நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும். பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும். மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பான்ப்பா, நான் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைன்றத வரப்புயர்ன்ற ஒரு சொல்லுல சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்குன்னா, இத்தனை பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு புத்திசாலி, தமிழ் சமூகத்தினுடைய விவேகத்தினுடைய ஆணி வேர் என்று நான் மதிக்கின்ற அவை இந்த பகுதியிலே இருந்து இத்தனை செயலையும் செய்திருக்கிறாள் என்றால், இங்கே வாழ்கிற நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். அவை பாடிய அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற நாம் எல்லாருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் என்றது மொழியினால மாத்திரம் வரையறுக்கப்படுவது அல்ல. மொழி அறிவு என்பது ஒரு பெரிய அறிவு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது மொழி அறிவு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டிய விவேகம். அதனால்தான் வள்ளுவன் ஒரு இடத்தில் கூட குறளில் தமிழ் என்று சொல்லி பயன்படுத்தவே இல்லை. எங்கே இருக்கா திருக்குறள்ல தமிழ் எங்கே எதிர்க்கார? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் என்று நாம் வணங்குகிற அவருடைய பெயரே வள்ளுவரா என்பது உறுதி செய்யப்படவே இல்லை. அவர் எங்கே பெயரை போட்டிருக்காரா? ஒரு சிற்பி எங்காவது தன்னுடைய சிற்பத்தில் பெயரை போட்டுக் கொள்வானா? நண்பர்களே, அது அவர்களுடைய தர்மம், அது அவர்களுடைய தன்னறம். ஒரு சிற்பி கூட பேரை போட்டுக்க மாட்டான். நாம தான் ஒரு லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முக்காவாசி நம்ம பேரை எழுதிப்போம். இருக்கிற 64 சிற்பங்களை செதுக்கி இருக்கிற சிற்பி யாருங்க? சிற்பி யாருக்கா தெரியுமா? இங்க உங்களுடைய தானுமாலயன் ஆலயம் இருக்கிறது, எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு. சிற்பி பேர் என்ன தெரியாதுங்க, தெரியக்கூடாது. அதுதான் அவர்களுடைய அறம். அப்படித்தான் வள்ளுவன் ஒரு சிற்பி மாதிரி திருக்குறள் என்று வழங்கப்படுகிற இலக்கியத்தில் தன் பெயரை எங்கேயுமே வள்ளுவன் பதிந்தது இல்லை. அந்த குறள் என்பதனாலே, ஒருவேளை அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பெயர் என்பதனாலே வள்ளுவன் என்ற பெயர் வந்து மரியாதைக்காக திரு அதிலே சேர்ந்து திருவள்ளுவர் என்று நாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றோமே தவிர அவர் பெயர் அதுதான் என்பதற்கு ஒரு விதமான சான்றையும் அவர் விட்டு செல்லவில்லை. அப்போ மாமேதைகள், விவேகிகள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு மக்கள் திரளுக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு சமயத்துக்கு, ஒரு மொழி பேசுபவர்களுக்கானவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கு பொதுவானவர்கள். ஔவையும் அப்படித்தான். அப்படிப்பட்ட மாபெரும் விவேகியினுடைய மண் இந்த மண். அந்த ஔவைதான் ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லியிருக்கின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.